புதுச்சேரி ஜிப்மரில் செவிலியர் பணி வாங்கி தருவதாக கூறி 40 லட்சம் ரூபாயை லஞ்சமாக பெற்று மோசடி செய்த வழக்கில் தலைமறைவாகியுள்ள புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக துணை பதிவாளர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி உருவையாறு பகுதியைச் சேர்ந்தவர் முரளிதரன். இவர் தன்னுடைய தங்கைக்கு ஜிப்மரில் செவிலியர் பணி தேடி வந்துள்ளார். இந்த நிலையில் புதுச்சேரி அண்ணா சாலை லபோர்த் வீதி சந்திப்பில் டீ கடை நடத்தி வரும் ராஜ்குமார் என்பவரிடம் ஜிப்மர் பணி சம்பந்தமாக அறிமுகம் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து முரளிதரன் தன் தங்கைக்கு ஜிப்மரில் செவிலியர் பணி வேண்டும் என்று எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்க தயார் என தெரிவித்ததை அடுத்து ராஜ்குமார் தனக்கு தெரிந்த நண்பர் மூலம் நிச்சயமாக ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பிய முரளிதரன் இதுகுறித்து தன் தங்கை மற்றும் தங்கையின் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரிடமும் தெரிவித்துள்ளார். அதற்கு அவர்களும் ஜிப்மரில் வேலை வாங்கி தரும்படி கூறியுள்ளனர். அதன்படி அனைவரிடமும் 40 லட்சம் ரூபாயை பெற்ற முரளிதரன் அதனை எடுத்து சென்று ராஜ்குமாரிடம் கொடுத்துள்ளார். அதன் பிறகு ஜிப்மர் செவிலியர் பணிக்கான முடிவுகள் வெளியானது. அதில் பணம் கொடுத்தவர்களின் பெயர்கள் பட்டியலில் இடம்பெறாததால் அதிர்ச்சியடைந்த முரளிதரன் ராஜ்குமாரிடம் பணத்தை திருப்பி கேட்டபொழுது அவர் கொடுக்க மறுத்ததால் இதுகுறித்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜ்குமாரை கைது செய்தனர். விசாரணை செய்ததில் ஜிப்மரில் வேலை வாங்கி தருவதாக கூறி 40 லட்சம் ரூபாய் பெற்றது உண்மைதான் என்றும் அதில் 5 லட்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதம் 35 லட்சம் ரூபாயை அப்போது ஜிப்மரில் பதிவாளராக பணியாற்றிய மகேஷ் என்பவரிடம் லஞ்சமாக கொடுத்ததாக அவர் கூறியதை அடுத்து ஒதியஞ்சாலை போலீசார் இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றம் செய்தனர். இதனிடையே லஞ்சம் புகார் காரணமாக ஜிப்மரில் பதிவாளராக பணியாற்றி வந்த மகேஷ் புதுச்சேரி பல்கலைக்கழக துணை பதிவாளராக மாற்றம் செய்யப்பட்டார். அதன்படி தற்பொழுது புதுச்சேரி பல்கலைக்கழக துணை பதிவாளராக பணியாற்றி வரும் மகேஷை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த மகேஷ் கடந்த 4ஆம் தேதி முதல் தலைமறைவாகியுள்ளார். அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழக துணை பதிவாளர் லஞ்சம் பெற்ற விவகாரம் தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.